வணக்கம். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 444ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பள்ளி. மாதா சொரூப பவனி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் 444ஆம் ஆண்டு கால பழமை வாய்ந்த தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழாவில் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமின்றி இந்துக்கள், இஸ்லாமிய மக்களும் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிப்பது மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக விளக்குகிறது. இந்த விழாவை முன்னிட்டு தூய பனிமய மாதா பேராலயம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கப்பட்டிருந்தது. 10ஆம் திருவிழாவான நேற்று திருவிழா சிறப்பு திருப்பள்ளி தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்றது. இந்த திருப்பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட அருத்தந்தைகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பனிமய மாதாவின் சொரூப பவனி நடைபெற்றது. ஆலயத்தின் முன்பாக இருந்து புறப்பட்ட பனிமய மாதாவின் சொரூப பவனி நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்தது. இந்த சொரூப பவனியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளிமாநிலம் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், வளைகுடா, வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் விஜய். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.